Good day, people. ஸோ வெல்கம் டு அ பிராண்ட் நியூ எபிசோட் வித் மீ. நான் உங்கள் சானியா. ஸோ இந்த டே இன் மை லைஃப் vlogல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சிவகாசிக்கு ஒரு கல்யாணம் அட்டன் பண்ண போயிருந்தோம். ஸோ மார்னிங் 10:30 to 12:30 தான் அங்கே வந்துட்டு முகூர்த்தம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களை 9:30க்கே சீக்கிரமாக வர சொன்னாங்க. ஸோ நாங்களும் அடிச்சு பரண்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக கிளம்பி போனோம். ஆனால் அதை ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான். அதனால் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கீழே வந்து மண்டபத்தில் உட்காந்து சுற்றி எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் எவ்ரிதிங். அண்ட் இவங்க தான் எங்கள் அக்கா. இவங்களுக்கு தான் எங்களுக்கு கல்யாணம். ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் உட்காந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இன்னும் அந்த ப்ரேயர் சொல்கிறதா இருக்கட்டும், இவங்க போய் மாலை போடுறதா இருக்கட்டும், இந்த கம்பு பிடிச்சி எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. ஸோ எனக்கு எதுக்கும் மீனிங் தெரில. பட் பார்த்து அதை அப்சர்வ் பண்ணுறது இவ்வளோ கிட்ட நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹிந்து கல்யாணம் தான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப கிட்ட நின்று எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரொம்ப போர் அடிச்சதுங்க. அங்கே ரொம்ப நேரம் ஆகிட்டா அவங்க உட்காந்துட்டே இருந்தோமா. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னு தெரியாமல் வெளியில் அப்படியே சுற்றி அந்த மண்டபம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முந்தின நாளும் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்திருக்குது, இப்போயும் ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. அது பார்த்துட்டு இருந்தோடனே தான் வெளியில் வந்துட்டு இந்த கோலம் போட்டிருந்தாங்க. அதில் வச்சுருக்கிறது எல்லாமே ரெண்ட் எடுக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தங்களை கூப்பிட்டு அவங்க பண்ணி கொடுத்தாங்களாமா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆரத்தி தட்டு. இது ஆக்சுவலி ஆரத்தி சுற்றுறதுக்கு தான் எனக்கு 9:30க்கே வர சொன்னாங்க. பட் அதுதான் வந்துட்டு அங்கே லேட் ஆகிடுச்சு. பட் நோ ப்ராப்ளம், நான் நிறைய பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் மொத்தம் 21 தட்டு இருக்குது. இதில் வந்துட்டு ஒன்று ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒன்று எல்லாமே ரெண்ட்டுக்கு தான், ஒன்றுமே ரெண்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த இதில் வர அந்த கண்ணாடி வச்சு அந்த மாப்பிள்ளை பொண்ணு பேர் இருக்குல்ல, இந்த தட்டு தான் நான் சுற்றினேன். ஸோ நான், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, அத்தை, 2-3 அத்தை, இவங்க எல்லாருமே சுற்றினாங்க எல்லாரும். ஸோ அதெல்லாம் சுற்றிட்டு கல்யாணம் தாலி கட்டுறதுக்காக தான் வெயிட்டிங். பார்த்துட்டு சைடில் தான் நின்று நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டேஜில் ரொம்ப கூட்டமாக இருந்தனால நம்ம சைடில் நின்றுக்கணுமா. சரி, நான் அதை வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சுற்றி போகிற எல்லா பக்கத்துலேருந்தும் வந்துட்டு அணை கட்டினாங்க. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம்னு சைட்லேயே நின்று வந்துட்டு கல்யாணத்தை பார்த்துட்டேன். அப்புறம் என்ன, அங்கே செம வைக்க ரொம்ப சூடாக இருந்துச்சு, ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னு நாங்கள் எல்லாம் வெளியில் வந்து ஜூஸ் குடிக்க வந்தோம். கரும்புச்சா ஜூஸ் தான், செமையாக இருந்துச்சு. 2 glasses பக்கா குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பார்த்துட்டு, சிவகாசி ரொம்ப நாள் கழித்து போனனால ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு மண்டபம் தான் கிட்ட தான் இருந்தது. ஸோ அந்த போர்டெல்லாம் நான் வந்துட்டு பார்த்து வீடியோ தான் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.